ப்ரெக்னன்சிங்கிறது ஒரு நார்மல் ஃபிசியலாஜிக்கல் ஈவெண்ட் தான், பயப்பட வேண்டியதில்லை. அட் த சேம் டைம் ஹை ரிஸ்க்குன்னு இருக்கு. சில பேர் ரிஸ்க்கான ப்ரெக்னன்சின்னு இருக்கு. அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், டாக்டர்கிட்ட அடிக்கடி காமிச்சிக்கணும், எதுவும் ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து டாக்டர் ஸ்ரீதேவி அவங்ககிட்ட இந்த ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி எதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி ரிஸ்க்கு அப்படிங்கிறத பற்றி அவங்ககிட்ட கேட்கலாம். ஓவர் டு டாக்டர் ஸ்ரீதேவி ஃப்ரம் மல்டி கேர் ஹாஸ்பிட்டல் காரைக்குடி. மேடம், ஸோ இப்போ அப்பா சொன்ன மாதிரி ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி அப்படின்னா யார் அப்படின்னா, ஜாஸ்தியாக வந்து அவங்க செக்கப்புக்கு போகணும், இல்லை வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் பிளட் டெஸ்ட் ஜாஸ்தி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை ஏன்னா கண்டுபிடிச்சா அதுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ ஒரு ரெகுலர் ருட்டீன் விசிட் இல்லாமல் இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி வர சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த ஹைரிஸ்க் ப்ரெக்னென்சியை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ யாரெல்லாம் இந்த ஹைரிஸ்க் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் ஏஜ் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அதாவது வந்து 20 இயர்ஸ்க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னாலோ, இல்லை 35 இயர்ஸ்க்கு மேலே இருந்துச்சு, அவங்கள எல்டர்லி கிராவிடா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ் இருந்தால் ஹை ரிஸ்க். அதே மாதிரி வெயிட்டு, ஸோ அண்டர் வெயிட் 45 கேஜிஸ்க்கு கீழே இருக்காங்க, இல்லைனா வந்து நல்ல ஒபிசிட்டியாக இருக்காங்க, வெயிட் வந்து ரொம்ப கூட இருக்காங்க, அவங்க ஹை ரிஸ்க்கு. அடுத்து காமனாக வந்து இந்த அனீமியா, அதுதான் இருக்கிறதுலே வந்து ப்ரெக்னென்சியில் ரொம்ப காமன், அதுவும் விமென்க்கு ரொம்ப காமன். ஸோ அந்த அனீமியா இருக்கவங்க, அனீமியானா இரும்பு சத்து கம்மியாக இருக்கிறவங்க, அது இல்லாமல் சுகர் இருக்கவங்க, ப்ரெஷர் இருக்கவங்க, அப்புறம் தைராய்டு டிஸார்டர் இருக்கவங்க, இதெல்லாம் வந்து க்ரானிக் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். இது இல்லாமல் ப்ரெக்னென்சியில் சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ ப்ரெக்னென்சியில் வந்து நீர் சத்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஆலிகோஹைட்ராம்னியாஸ்ன்னு சொல்கிறோம். இல்லை நீர் சத்து வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா பாலிஹைட்ராம்னியாஸ். இல்லை வந்து ரத்த குரூப் வந்து நெகட்டிவ் குரூப்பாக இருக்குது, RH நெகட்டிவ் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்கிறோம். இதை தவிர்த்து வந்து ப்ரீவியஸ் ப்ரெக்னென்சி, அதாவது வந்து அபார்ஷன் நிறையா வாட்டி ஆயிருக்கு, இல்லை வந்து நிறையா குழந்தைங்க இருக்குது, 4 குழந்தைங்களுக்கு மேலே இருக்குது, இல்லைனா வந்து ரொம்ப இன்ஃபர்டிலிட்டி லாங் பீரியட் கழித்து வந்து நம்ம ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்து, இந்த ப்ரெக்னென்சியும் ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம பண்ணுற மாதிரி இருந்துச்சு, இல்லை ப்ரீவியஸ் ப்ரெக்னென்சி வந்து நம்ம சிசேரியன் செக்ஷன் பண்ணியிருக்கோம், இல்லை ப்ரீவியஸ் ப்ரெக்னென்சிக்கு டெலிவரி அப்போ வந்து இந்த ஆயுதம் போட்டு எடுத்தோம்னு சொல்லுவோம்ல, ஃபோர்செப்ஸு, அந்த மாதிரி அப்படின்னா இந்த ப்ரெக்னென்சியும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இதை தவிர்த்து வந்து ப்ரீடேர்ம் லேபர் அப்படின்னா வந்து நார்மலாக 9 மாதம்னு சொல்கிறோம், 7வது மாதத்துலேயே வலி வருது அப்படின்னா, ஏன்னா முதல் குழந்தைக்கு அப்படி வந்தால் இந்த குழந்தைக்கும் அதே மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரீடேர்ம் ப்ரெக்னென்சி. இல்லைன்னா யூஸ்வலாக நஞ்சுக்கொடி வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து செப்பரேட் ஆகணும். இப்போ ப்ளீடிங், அதாவது மாசமாக இருக்கையிலே ப்ளீடிங் வந்துச்சு அப்படின்னா 2 காரணத்தினால, ஒன்று நஞ்சுக்கொடி கீழே இருக்குது அப்படின்னாலோ, இல்லை நஞ்சுக்கொடி வந்து முன்னாடியே வந்து பிரிஞ்சு வந்தா, அது அப்ரப்ஷியோ பிளசண்டா இல்லை பிளசண்டா ப்ரீவியா அப்படி சொல்லணும். இவங்க எல்லாமும் ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சிஸ். ஸோ இது ஆக்சுவலாக நம்ம பிரிக்கலாம். ஸோ இந்த ஹிஸ்ட்ரி வைஸ் ஒன்று, இன்னொன்று வந்து ப்ரெக்னென்சி ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸு, இன்னொன்று இந்த க்ரானிக் டிசீஸ் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ், இல்லைனா ப்ரீவியஸ் ப்ரெக்னென்சியில் குழந்தை சடனாக இறந்து போயிருச்சு, இல்லை பிறக்கையில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு, இல்லை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து ப்ளீடிங் ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ். ஸோ அப்படின்னா இப்போ வந்து அனீமியா வர்றதுக்கோ, இல்லை இந்த ப்ரெக்னென்சியில் வந்து ரெட்டை குழந்தைங்க மல்டிபிள் ப்ரெக்னென்சி, இல்லை இந்த குழந்தை வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, இல்லை குழந்தைங்களுக்கு வந்து நீர் கட்டி அந்த மாதிரி அந்த வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி. இந்த ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, வர முன்னாடியே அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கரெக்டாக கொடுக்க முடியும், கரெக்டாக இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் செக்கப் வந்து கரெக்டாக டாக்டர் சொல்கிற மாதிரி எப்பப்போ வர சொல்கிறாங்களோ அந்த டைம் கரெக்டாக போய் நம்ம பார்த்துக்கணும். ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஆக்சுவலாக ட்வின்ஸ் ஆர் ட்ரிப்ளட்ஸ் அது இருந்தாலுமே கொஞ்சம் ஹை ரிஸ்க்குன்னு சொல்லுவோம். அப்புறம் எனி சார்ட் ஆஃப் மெடிக்கல் டிசார்டர்ஸ் ஆர் எனி காம்ப்ளிகேஷன்ஸ், ஹை ஃபீவர், இந்த மாதிரி இருக்கிறதும் ஒரு ஹை ரிஸ்க். இல்லை இந்த மாதிரி ஹார்ட் டிசீஸ் ஏற்கனவே இருக்குது, இல்லை ஃபிட்ஸ் ஏற்கனவே வந்திருக்கு, இல்லை அலர்ஜி ஏற்கனவே, ஸோ பாஸ்ட்டாக வந்து எனி ஹிஸ்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க எல்லாருமே ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி. ஓகே. அப்புறம் வந்து முன்னாடி நீங்கள் சொல்லிட்டீங்க 3rd ஸ்டேஜ் காம்ப்ளிகேஷன், நஞ்சு வர்றதுல ப்ராப்ளம் இருக்குன்னு. அது மாதிரி நிறைய இந்த மாதிரி இஷ்யூஸை ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா நிச்சயமாக எவ்வளோக்கு எவ்வளோ அதை ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணலாம். இன்னொன்று சிபிடிம்பாங்க, அந்த குழந்தை வர்றதுக்கும் அந்த பெல்விஸுக்கும்
அந்த பாதை கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது, கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுவும் ப்ராப்ளமாக வரும். ஸோ இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணால் நிச்சயம் ஹெல்ப் பண்ணலாம். டாக்டர் ஸ்ரீதேவி ரொம்ப அழகாக சொன்னாங்க. தேங்க்யூ வெரி மச் டாக்டர் ஸ்ரீதேவி. தேங்க்யூ.